ஹாகெஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் 75 நாள் ஓடிச்சு. ஆனால் இந்த சீசனில் ஒரு பிளேயர் இருக்காங்க, யாரும் வந்து அந்த பிளேயரை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த பிளேயரு ஒன் ஆஃப் த ஓஜி பிளேயர் ஆஃப் பிக் பாஸ் சீசன். அதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத டைமில் வந்து பிக் கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஓஜி கேமர். யார் அந்த கேமர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜே சேதுபதி, விஜேஎஸ். ஆமாங்க, ஹோஸ்ட்டு தான் வந்து பயங்கரமான ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன். ஏன்னா 76வது நாளில் வந்துட்டு ரோஸ்ட்டுன்ற பேரில் சாண்ட்ரா வச்சு இவர் நிற்க வச்சு கொஸ்டின்லாம் பண்ணுறாரு. எந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த அந்த சாண்ட்ராவோட ஒரு பிரேக் டவுனை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த என்டையர் வாரம் வந்து சாண்ட்ரா சுற்றி தான் வந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே நடந்துச்சு. அவங்களோட அந்த மென்டல் ஸ்டேட்டஸை வச்சு தான் வந்து எல்லா ப்ரொமோவும் வந்துச்சு. அதையெல்லாம் விட்டுட்டாரு நம்ம ஹோஸ்ட்டு. எதை பிடிச்சிக்கிட்டாருன்னா, இந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பேசி வச்சிருக்காரு போல இருக்கு. ரோஸ்ட் பண்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா எங்க இறக்கி விட்டாருன்னு பாத்தீங்கன்னா வன்மத்தை கானா வினோத் மேல வந்து இறக்கி விட்டாரு. ஏன்னா கானா வினோத் வந்து ஹோஸ்டோட அந்த பயாஸ்ட பத்தி ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி வந்து பேசிட்டாருன்றதுக்காக வந்து அவர் வந்து எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா, இந்த மேல் கண்டஸ்டன்ஸ் யாரோ வந்து தாடியை வந்து ஷேப் பண்ணாங்க, ஆதிரா வந்து திருப்பி ஹேர் ஏதோ ரிமூவ் பண்ணும்போது டவல் போட்டுக்கிட்டாங்க, அவங்க சைடு தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி வந்து பேசுறாரு. எந்த இஷ்யூக்கு வந்து அவர் பேசணுமோ அதில் பேசல. வாரம் பூரா அவரோட நண்பரோட ஒய்ஃப் வந்து இந்த ஹவுஸே வந்து நிர்மூலமாக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து விட்டுட்டு, அதாவது பேச்சு வாசத்துக்கு வந்து தட்டி விட்டுட்டு கானா வினோத் மேலே வந்து அப்படியே இறக்குறாரு வன்மத்தை. சோஷியல் மீடியாலலாம் வந்து ஆக்சுவலி எல்லாருமே வந்து விஜேஎஸ் வந்து பயாஸ்டுன்னு ட்வீட் போடுறாங்க. அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா விஜேஎஸ் மேலே வந்து தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எங்கே தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவே வந்து ஒரு தப்பான ஷோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. டிஆர்பிக்காக இவங்க வந்து விஜய் பார்வும் கமருதீனும் பண்ணுற சலசலப்பெல்லாம் வந்து ப்ரொமோவில் காமிப்பாங்க, 1 hour ஷோவில் காமிப்பாங்க. அதே ஷோவில் வந்து பிரதீப் ஆண்டனின்ற ஒரு கேரக்டர் பயங்கர பாப்புலராக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர்னால வந்து லேடிஸ்க்குலாம் வந்து டேஞ்சர்ன்ற மாதிரி வந்து அவரை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. டிஆர்பிக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய இந்த ஷோ வந்து டோட்டலி ஒரு பயாஸ் ஷோ. அதாவது அந்த ஷோவில் வந்து ஸ்டேஜ் போட்டவன், லைட்டு பிடிச்சவன், ரெக்கார்ட் பண்ணுறவன், எடிட் பண்ணுறவன் எல்லாருமே வந்து பயாஸுங்க. இவங்க வந்து முன்னாடியே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் வின்னர், விஜய் பார்வு தான் வின்னன்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஷோவை நவுத்துற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா வியானாலாம் வந்து எப்படி எலிமினேட் ஆனாங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃபே கிடையாது. ஒரு நேர்மையான ஷோனா என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்குங்க, இவ்வளோ ஓட்ஸ் வந்து மிஸ்காலில் வந்திருக்கு, இவ்வளோ ஓட்ஸ் வந்து வெப்பில் வந்து போட்டிருக்கீங்க, இவ்வளோ ஓட்ஸ் வந்து ஆப்பில் வந்து போட்டிருக்கீங்கன்ற மாதிரி வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நியாயமான ஷோன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த டீட்டெயிலுமே கொடுக்க மாட்டீங்க. அப்படியே வந்து நம்ம விஜேஎஸ் நடந்து வருவார், எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே வாசிப்பார், அப்புறம் வந்து அவரே வந்து எடுத்து காமிப்பார், இவங்க தான் எலிமினேட்டட்னு நம்ம வந்து அதை நம்பணும். ஏன்னா வியானா இஸ் பெட்டர் பிளேயர் தென் ஆதிரா. அட்லீஸ்ட் ஆதிரெல்லாம் எதுக்கு திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணாங்கன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த ஷோ வந்து இப்படி தாங்க இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்ன்றது வந்து ஒரு பொருட்டே கிடையாதுன்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்க. தேங்க்யூ, பை.